ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இன்றைக்கி ஓடிடி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் ரசவாதி. அர்ஜுன் தாஸ், தானியா, ரேஷ்மா, ரிஷிகாந்த், சுஜித் இவங்களோட நடிப்பு ரொம்ப ஒரு ஸ்லோ ஃபேஸ்ட் த்ரில்லர் மூவி, சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இது சாந்தகுமாரோட 3வது மூவி. மௌனகுரு, மகாமுனி, அதுக்கு அடுத்த மூவி ரசவாதி. அர்ஜுன் தாஸ் ஒரு சித்த வைத்தியர். கொடைக்கானலில் ஒரு கிளினிக்கில் சித்தா மெடிசன் கொடுத்துட்ருக்க ஒரு டாக்டர். ஒரு ஹோட்டலில் மேனேஜராக இருக்காங்க தானியா. இவங்களுக்குள்ளே வந்துட்டு சில இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ் அது முடியும் போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேருக்குள்ளே வந்து காதல் வருது. அதுக்கான சீன்ஸ் போயிட்டுருக்கும் போது வந்து சுஜித் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொடைக்கானலுக்கு வரார். சுஜித்தை காட்டுற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இவன் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபெலோ, என்னென்னலாம் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு பயத்தை வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளுக்கு அதை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெம்ப்டிங் ஆகிட்டே இருக்கும். என்னடா இது, ஏதோ பண்ண போகிறான் இவன், நம்மளை ரொம்ப எங்கேஜாக வச்சுருக்க இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வந்துட்டு சுஜித்தை வந்து கேரக்டரைசேஷன் வந்து சாந்தகுமார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். சுஜித்தும் அர்ஜுன் தாஸும் சந்திக்கும் போதெல்லாம் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்றத வந்து ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கான விடை தான் ஃப்ளாஷ்பேக். அர்ஜுன் தாஸ் தேனி இருக்கிறார். அவருடன் வந்துட்டு அவரோட நண்பர் ரிஷிகாந்த் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. சிவப்பி மூவிலையும் இருந்திருப்பார். இவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்கார். இவரோட நடிப்பும் கேரக்டர், அதே மாதிரி அவரோட நடிப்பு நம்மளை வந்துட்டு மனசில் பதிகிற மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். சில ப்ராப்ளம்னால வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரிஷிகாந்த் வந்து கொல்லப்படுகிறார். அது அவர் கொலை பண்ணும் போது வந்துட்டு தற்செயலாக வந்து கத்தியை வீசும் போது வந்துட்டு அர்ஜுன் தாஸ் ஒருத்தரை வெட்டிடுறார். இந்த கதைக்குள்ளேயே வந்துட்டு ரேஷ்மாவும் அர்ஜுன் தாஸ் ஃப்ளாஷ்பேக்லேயே லவ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்னால வந்துட்டு அர்ஜுன் தாஸ் ஒரு 8 இயர்ஸ் வந்துட்டு ஜெயிலில் போகிறாரு. அந்த ஜெயில் காலத்தில் வந்துட்டு ரேஷ்மாவுக்கு கல்யாணம் நடக்குது. அது தப்பான ஒருத்தரோட நடக்குது. அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்துட்டு சுஜித் கூட வந்துட்டு ரேஷ்மா கல்யாணம் நடக்குது. இவன் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்க ஒரு பர்சன்றதுனால வந்துட்டு டார்ச்சர் பண்ணி ரேஷ்மா வந்துட்டு நிறைய டார்ச்சர் கொடுக்குறான். ரேஷ்மா அதனால் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து சுஜித்க்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு ரேஷ்மா கிட்ட வந்துட்டு அர்ஜுன் தாஸும் ரேஷ்மாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு சுஜித் வந்துட்டு இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவான். பட் இவனை தேடி தான் கொடைக்கானல் வரான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. பட் வந்த இடத்துல அவனை பார்ப்பான். அதுதான் வந்துட்டு சுஜித்க்கு அர்ஜுன் தாஸ் மேலே இருக்கிற ஒரு கோவம். அர்ஜுன் தாஸ் லேட்டர் பாயிண்டில் சுஜித் வந்து தானியாவுக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண, தானியா வந்துட்டு இவன் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பாரு, இவனை ஃபஸ்ட்டு சரி பண்ணு அப்படின்னு தானியா அர்ஜுன் தாஸ் கிட்ட சொல்லும் போது வந்துட்டு சுஜித்தை தேடி போவார். சுஜித் அங்கே இருக்க மாட்டார். அவர் வீட்டில் பார்க்கும்போது தான் வந்து ரேஷ்மா தான் வந்துட்டு சுஜித்தோட மனைவி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல அவருக்கு தெரிய வரும். அதை தொடர்ந்து வந்துட்டு கதை ரொம்ப வேகமாக அதுக்கப்புறம் நகர ஆரம்பிச்சிடும். கிளைமேக்ஸ் 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணிவிட்டு சுஜித் கோமாவுக்கு போயிடுவார். அர்ஜுன் தாஸும் தானியாவும் வந்துட்டு இணைவாங்க. இதுதான் கம்ப்ளீட் கதை. இதில் என்னென்னலாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இந்த படம் எங்கேஜாக வச்சுருக்கிறதுக்குனா விஷுவல். படம் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க எடுத்திருக்க லொக்கேஷன்ஸ், அந்த காட்சிகள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் படம் பார்க்கும் போது வந்து ரொம்ப உங்களை எங்கேஜாக வச்சுருக்கோம். ப்ளஸ் டைலாக்ஸ், சாந்தகுமாரோட வரிகள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போதே வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் சம் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப எங்கேஜாக இருப்பீங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோப் வரும்போது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்குள்ளே வந்துட்டு எப்படி இந்த மோதல் வந்துட்டு எப்படி முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இந்த வசந்தின் ஆசை படம் நம்ம எப்படி பார்த்தோம், அப்புறம் எஸ்ஜே சூர்யாவோட வாலி, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்குள்ளே இந்த வில்லன் சில பதக்கும் நிமிடங்களை அடிக்கடி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சீன்ஸ்